வணக்கம் நண்பர்களே. முத்து வந்து மெயின் டிசிஷன் எடுத்தனால விஜயா என்ன பண்ணுறான்னா ரோஹிணிகிட்ட இருந்து 27 லட்சம் வாங்கணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. ரோஹிணிகிட்ட மனோஜ் சிக்கி தவிச்சிட்டு இருக்கான். விஜயா செம்ம கோவத்தில் இருக்கா. முத்து தான் எப்போவுமே வந்து மாஸ்க் காமிச்சிட்டே இருக்கான். என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அரேபியனானி சேனலில் போட்ட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீரியல் ஸ்டார்டிங்கில் விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா மனோஜ் ரோஹிணியை வந்து மன்னிச்சிடுறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா ஜட்ஜம்மா ஒரு தீர்ப்பை மட்டும் தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு வந்து மனோஜ் கேட்குறான். நீ ஒன்றும் உங்கள் மாமனார் கொடுத்த பணத்தில் ஷோரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணல, அப்பாவோட பணத்தை வச்சு தான் நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்க. ஸோ அந்த கடைக்கு நீ எப்படி ஓனராக இருக்க முடியும் அப்படின்னு முத்து கேட்குறான். விஜய் அதுக்கு இப்போ என்ன பண்ணணும், அதிலிருந்து உனக்கு எதுவும் பங்கு வேணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு முத்து சொல்லிடுவான். உடனே ரவிட்ட உனக்கு எதுவும் பங்கு வேணுமா அப்படின்னு விஜய் வந்து கேட்பாங்க. அதுக்கு ரவியும் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே நீ மட்டும் முடிவு சொல்ல முடியாது, கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேட்டு உன் முடிவை சொல்லு அப்படின்னு விஜயா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்ருதியும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுவா. உடனே முத்து எங்கள் 2 பேத்துக்குமே பணம் வேண்டாம், நான் வந்து ஓனராக மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கு மனோஜ் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீ தான் வந்து ஓனராக போறியா அப்படின்னு வந்து கேட்பான். அதுக்கு முத்து நான் தான் 2 காருக்கு ஓனராக இருக்கேனே, இந்த ஷோரூம் வந்து அப்பா பணத்தில் வாங்கினது தான், அதனால் அப்பா தான் வந்து இனிமேல் ஓனர் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ், ரோஹிணி, விஜயா 3 பேருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. அதுக்கு அண்ணாமலை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இப்படி பண்ணதான்ப்பா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து ரவி சொல்கிறான். அப்போ விஜயா சைலண்டாக இருக்காங்க, அம்மாவே சைலண்டாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். ரோஹிணிகிட்ட வந்து மனோஜ் வந்து சாரி சொல்கிறான். அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறான்னா உங்கள் அம்மா என்னை எவ்வளோ தூரம் அடிக்கும்போது திட்டும்போது நீ ஒரு வார்த்தை சொன்னியா, இல்லை அடிக்காதீங்கன்னு வச்சு சொன்னியா, உனக்காக தானே நான் இவ்வளவும் பண்ணேன், அந்த அமௌண்ட்டில் எனக்காக ஏதாவது பண்ணிட்டேன்னா ஒரு ஃபோன் பண்ணுறது கூட உங்கள் அம்மா கிட்ட கேட்டு தான் நீ எனக்கு பண்ணுற, என்கிட்ட பேசாத அப்படின்னு கோவத்தில் வந்து திட்டிட்டு இருக்கா. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா நீ மட்டும் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது, அன்னைக்கு நானும் இதை தானே சொன்னேன், அதுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் என் மேலே கோவப்பட்டிருக்க, இப்போ நீயே அதை சொல்லிட்ட, என்னால் தான் உனக்கு அந்த ஷோரூம் கிடச்சிருக்கு. இப்போ முத்து அந்த ஷோரூம்லேருந்து உன்னை ஓனர் போஸ்ட்டில் இருந்து வேலைக்காரனாக்கிட்டான், உன்னை பார்த்து மீனா எப்படி கைதட்டி சிரிச்சான்னு பார்த்தியா, இதுதான் உங்கள் வீட்டில் உன்னோட நிலைமை, என்கிட்ட பேசாத அப்படின்னு கோவத்தில் ரோஹிணி வந்து திட்டிட்டு இருக்காங்க. அங்கே மீனாவும் முத்துவும் மொட்டை மாடியில் குச்சி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து மனோஜ் மாதிரியும் மீனா வந்து ரோஹிணி மாதிரியும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. மனோஜ் ரூமுக்கு போன விஜய் அந்த ரோஹிணிட்டு என்ன சொல்கிறான்னா இப்போ வந்து பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அந்த 27 லட்சம் தான், என்கிட்ட இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை அவமானப்படுத்துறதுலேருந்து மறைச்சிருப்பேன், இப்போ எனக்குமே வந்து அவமானமாக இருக்குது, இது போகணும் அப்படின்னா அவங்க அப்பாட்ட சொல்லி அமௌண்ட் வந்து அனுப்ப சொல்லு அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. ரோஹிணி அப்படியே வந்து ஷாக் அடித்த மாதிரி நிற்கிறான். மாடியில் முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹிணி அதை வந்து கேட்டுறாங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணிட்ட நிறைய ரகசியம் இருக்குது, அது ஒன்றுனா வெளியே வரும் அப்படின்னு முத்து மீனாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா முத்து செல்வம்கிட்ட 2 மாலை ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறேன், இன்னைக்கு பதவியேற்பு விழா ஒன்று இருக்குது, அதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றான் முத்து. அப்போ அண்ணாமலை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மனோஜ் வந்து அடிக்கடி ஏமாத்திட்டே இருக்கேன், அதனால் நீங்கள் இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். அதுக்கு அண்ணாமலையும் முத்து சொல்கிறது தான் சரி அப்படின்ட்டு விஜயாட்ட சொல்லிட்டு ரெடி ஆகிறாரு. என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ருதிக்கும் ரவிக்கும் கால் பண்ணி ஷோரூம் வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷோரூம் போனதும் மனோஜ் ரோஹிணி வந்து ஷாக் ஆகிறாங்க. இப்படி தான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் ஷோரூமுக்கு ஓனராக இருந்துட்டு இப்போ அதே ஷோரூமில் வந்து ஓனர் இல்லாமல் அங்கே வேலை செய்யணும்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். மனோஜ் இனி என்ன செய்ய போகிறான் அப்படின்றது தெரியல. டிஃப்ரெண்ட் வேலை வந்து சீரியல் வந்து போயிட்டுருக்கு. எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.